இப்போ அடுத்த நாள் காலையில் ராமேஸ்வரம் போட்டிங்க்கு தாங்க வந்து உட்காந்துட்டுருக்கோம். அதாவது வந்து ராமேஸ்வரம் கடலில் வந்து ஒரு போட்டிங் போகணுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் விஷயம் இல்லையா? ஸோ அதனால் வந்து கடலில் போட்டிங் போகணுன்றது எப்பவுமே பேக் வாட்டர்லாம் போட்டிங்லாம் போயிருக்கோம். அந்த கடலில் போட்டிங் போகணுன்றது வந்து அது ஒரு வந்து ஜாலியான விஷயம் தான். ப்ளஸ் வந்து கொஞ்சம் பயமும் இருந்தது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அப்படியே பயமாக இருந்தாலும் ரசிச்சுக்கிட்டே வந்து பயந்துட்டு இருந்தோன்ற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக நிறைய போட்லாம் வந்து நிறையவே இருந்தது. அந்த அங்கங்கே அப்படியே நின்றுட்டுருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து எல்லாம் ஒரு ஒரு டைம் போகும் போல இருக்கு. இப்போ அந்த பாருங்க இங்கே கடல்லேருந்து இந்த போட்டிங்கில் அப்படியே வந்து ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் நல்லா தெரியறது. இங்கேருந்து வந்து நம்ம வந்து நாலா பக்கமும் அந்த 4 சைடு கோபுரமும் வந்து பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இந்த தனுஷ்கோடியோட வந்து கம்பமும் இங்கேருந்து தெரியுது. அதாவது இங்கேருந்து கோவில்கிட்டேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் வந்து தனுஷ்கோடி கிட்ட போக முடியும். ஆனால் இங்கேருந்து பாருங்கள் அந்த தூரத்தில் இருக்கிறத வந்து இங்கேருந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ராமு சேத்து, அந்த ராமர் கட்டின பாலம் அதெல்லாமே வந்து அந்த தனுஷ்கோடி கிட்ட தானே. ஸோ அங்கே வந்து அதாவது இந்த ராமேஸ்வரம் கடல்னாலே நம்மளுக்கு என்ன இது தெரியும் இல்லையா? பே ஆஃப் பெங்கால், இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது இந்தியன் ஓஷன், அந்த ஓஷன் பெருங்கடலுடைய வந்து மீட்டிங்லாம் தான் வந்து தனுஷ்கோடியும் அந்த 2 பேர் இது அந்த 2 ஓஷனை வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் தான் அந்த அரிச்சல் முனை அப்படின்ற மாதிரி அப்படி தான் ஏதோ பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ தனுஷ்கோடிக்கெலாம் எங்களால் போக டைம் இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா வந்து ஈவினிங் ட்ரெயின்ன்றதுனால. ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் பார்க்க முடிஞ்சது இந்த போட்டிங் முடிச்சுட்டு என்ன பக்கத்துலேயே என்ன இருக்கோ அதெல்லாம் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளேயே அப்புறம் இங்கே டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து வேறு எதுவும் பார்க்க முடியல. சரி, ஆனால் இந்த கடலில் போன அந்த போட்டிங்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாகவே சுற்றி அந்த பெரும் கடலில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ஒரு மாதிரி பெருமையாகவே இருந்தது. அதனால் வந்து நாங்கள் இப்போ இந்த கடல் வந்து அப்படியே ஆரவாரம் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு பயணம். அதனால் வந்து அது வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம், கடலில் வந்து நாங்கள் போட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. I am very happy. Start music. போட்டிங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளில வரத்துக்குள்ளேயே அந்த காற்று பாருங்கள் எப்படி தள்ளுது. அந்த அளவுக்கு வந்து செம்ம காற்று அந்த கடல்கிட்ட. ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் அந்த சைட்லலாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அங்கே வந்து சிவலிங்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிள்ளையார் சிலை அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது. ஸோ அது என்னன்னு சொல்லி அங்கே கேட்டதுக்கு வந்து அது ரொம்ப கால வருஷமாக வந்து அப்படி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் அவங்க எதுவும் சொல்லலை. அதனால் நாங்களும் சரின்னு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் மறக்க முடியாமல் இருந்தது எங்களுக்கு. இது வந்து இந்த பெருங்கடல் அப்படின்றதால, அதாவது இந்த பே ஆஃப் பெங்கால், அந்த இந்தியன் ஓஷனுடைய இது வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் அந்த அரிச்சல் முனை, அந்த தனுஷ்கோடியும் பார்க்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருந்தோம். அதோடைய இது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு.